அம்பிகாவின் தோழி ஆனந்தியை தன்னுடைய ஆபீஸ் அறைக்கு அழைத்திருந்தான் ஜெயபதி. அம்பிகாவை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா உனக்கு? அவ எங்க இருக்கான்னு உன்கிட்ட சொல்லியிருக்காளா? அது தெரியாது சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு போகிறோம், அண்ணனுக்கு அங்கே வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனா சார். அதுக்கப்புறமா அவகிட்ட நான் பேசவே இல்லையே. அவளோட ஃபோன் நம்பர் கூட மறந்துடுச்சு சார். ஓ, வேற யார்கிட்டயாவது இப்போவும் பேசுகிறாளா அவ? தெரியலையே சார். அவள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது உனக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதே சார். ஓகே, நீ போ. அவளை எதுக்காக சார் தேடுறீங்க? அவகிட்ட ஏதாவது சொல்லணுமா சார்? உன்னை நான் போக சொல்லி 10 நிமிஷமாச்சு. இன்னும் இங்கே நின்று என்கிட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க நீ? இதற்கு மேல் அங்கே நின்றால் கடித்து குதறி விடுவான் என்று தெரியுமே. அதனால் குடுகுடுவென்று தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியே விட்டாள் ஆனந்தி. அவள் சொன்ன பதிலை கேட்டதுமே எரிச்சல் தான் வந்தது ஜெயபதிக்கு. அப்போதைக்கு வேண்டான்னு அடிச்சு விரட்டத்தான் தோணுச்சு. இப்ப அவதான் வேணும்னு மனசு கிடந்து தவிக்குதே, என்ன செய்யட்டும் என்று யோசனையிலேயே இருந்தான். நம்ம நாயகி அம்பிகா அப்படி எங்க தான் போனா? நம்ம நாயகன் ஜெயபதி அவளை பார்த்தா கல்யாணம் பண்ணிப்பானா, இல்ல வேற எதுக்காவது தேடுறானா? பெண்மேகம் தீண்டாதோ. கேட்க தவறாதீர்கள் மக்களே.